ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீக் டெஸ்ட் 1 நம்ம எழுதணும் இல்லையா? அதில் ஏற்கனவே நாம் உயிருலகத்தில் ஒரு 25 கேள்விகளை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சரியா? அடுத்தது உயிரியல் வகைப்பாட்டிலிருந்து ஒரு 25 கேள்விகளை நாம் என்ன பதில், அதற்கான சரியான பதில் என்ன, ஏன் அந்த பதில், ஏன் மற்ற பதில் இல்லை அப்படின்றத நம்ம இப்போ உங்ககிட்ட விவாதிக்கலான்னு இருக்கோம். சரிங்களா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட், இருக்கிறவங்க மட்டும் இப்போதைக்கு பதில் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேணும்னா அவங்க நம்ம இந்த வீடியோ யூடியூப்ல போட்ட பிறகு அவங்க பார்த்துக்கிட்டோம். சரிங்களா? ரைட், முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி என்னன்னு பார்த்துக்கோ. எந்த ஒரு செல் உயிரினம் அல்லது இணை சரியான வகைப்பாட்டியல் தொகுதியின் அடிப்படையில் அமைந்துள்ளது? முதல் விருப்பம் ஏ, பாரமிஷியம் மற்றும் பிளாஸ்மோடியம் பெனிசிலியம் உலகத்தை சார்ந்தவை. இரண்டாவது விருப்பம் லைக்கன்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறையை மேற்கொள்பவை, இதில் பாசிகள் புரோட்டோசோவான்களுடன் கூட்டுயிரியாக வாழ்கின்றன. அண்ட் மூன்றாவது விருப்பம் ஈஸ்ட் எனப்படும் பூஞ்சைகள் ரொட்டி மற்றும் ஆல்கஹால் தயாரிப்பில் பயன்படுகின்றன. நான்காவது விருப்பம் நாஸ்டாக் மற்றும் அனபீனா புரோட்டோசோவாக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல எது சரியான பதில்? ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி. எந்த இணை சரியான வகைப்பாட்டியல் தொகுதியின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது? ரைட், ஏன் ஆப்ஷன் சின்னு சொல்றோம்? முதல் ஆப்ஷனை பாருங்க, பாரமிஷியம் மற்றும் பிளாஸ்மோடியம் பெனிசிலியம் உலகத்தை சார்ந்தவை. கரெக்டா? பாரமிஷியம், பிளாஸ்மோடியம் இதெல்லாம் எந்த உலகத்தின் கீழே வரக்கூடியது? எஸ், பாரமீசியம் எந்த உலகத்தின் கீழ் வரக்கூடியது? ஏற்கனவே படிச்சிருக்குமா? புரோட்டிஸ்டா தானே. அப்ப பெனிசிலியம் கொடுத்துருக்காங்க, முதல் விருப்பம் தப்பு. ரெண்டாவது பாருங்க, லைக்கன்கள் கூட்டுயிர் வாழ்க்கை முறை மேற்கொள்ளும், இதில் பாசிகள் புரோட்டோசோவாக்களுடன் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா? ஏன் பாசிகள் எது கூட தான் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும்? லைக்கன்கள்ல எது கூட? அதை சொல்லுங்க. ஓகே, நாலாவது ஆப்ஷனை பாருங்க, நாஸ்டாக் மற்றும் அனபீனா புரோட்டோசோவாக்களுக்கு எடுத்துக்காட்டு. நாஸ்டாக், அனபீனா என்ன வகையிலான உயிரி? சைனோபாக்டீரியம். நீல பசும் பாசி அல்லது சைனோபாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். அப்ப டி ஆப்ஷனும் தவறு. அப்ப எதுதான் கரெக்ட் இதுக்கு? ஆப்ஷன் சி, ஈஸ்ட் எனப்படும் பூஞ்சை ரொட்டி மற்றும் ஆல்கஹால் தயாரிப்பில் பயன்படுகிறது. இதுதான் கரெக்ட். புரிஞ்சுச்சா? ரைட், இரண்டாவது கேள்வி, பெரும்பாலான புரோகாரியாட்டுகள் மனிதர்களுக்கு பாலில் இருந்து தயிரை உற்பத்தி செய்வதிலும் மற்றும் உயிர் எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் உதவி புரிகிறது. இவை கீழ்கண்ட எந்த வகையை சார்ந்தவை? முதல் விருப்பம் சைனோபாக்டீரியா, இரண்டாவது விருப்பம் ஆக்டிவ் பாக்டீரியா, மூன்றாவது விருப்பம் வேதிச்சேர்க்கை சுயஜீவிகள், நான்காவது விருப்பம் பிரச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியா. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஏன் மற்றதெல்லாம் வராதா? பாலில் இருந்து தயிரை உற்பத்தி செய்வது என்ன பாக்டீரியா? என்ன பாக்டீரியாவோட பேர் என்ன? லாக்டோபேசிலஸ் படிச்சிருப்பீங்களா? படிச்சீங்களா இல்லையா? லாக்டோபேசிலஸ் சைனோபாக்டீரியாவா? ஒரு பாக்டீரியா தானே. அப்ப இது வராது. அண்ட் ஆர்கி பாக்டீரியா கீழே வராது. அண்ட் வேதி சேர்க்கை செய்பவை இவைகள் கிடையாது. பால்ல தயிரா மாற்றுவது லாக்டோபாசிலஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது வேதி சேர்க்கை சுயஜீவிகள் கிடையாது, பிரச்சார்பு ஊட்டமுறை பாக்டீரியங்கள் தான். ஸோ அப்ப இரண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் சரியான பதில். ஓகேவா? ரைட், மூன்றாவது கேள்வி, உண்மையான உட்கரு எதில் காணப்படுவது இல்லை? முதல் விருப்பம் வவுச்சீரியா, இரண்டாவது விருப்பம் வால்வாக்ஸ், மூன்றாவது விருப்பம் அனபீனா, நான்காவது விருப்பம் மியூக்கார். எதுல உட்கரு காணப்படுவதில்லை? உண்மையான உட்கரு. அனபீனா சார். அனபீனா. ஏன்பா அனபீனா கரெக்ட்? எஸ், நீங்க சொன்ன பதில் கரெக்ட்டுமா? ஏன் கரெக்ட்னு கேக்குறேன். அது சைனோபாக்டீரியா சார். ஆமா, ப்ளூ கிரீன் ஆல்கேன்றது அது எதுல வர்றது? மொனிரா உலகம். ஆமா, மொனிரா புரோகாரியாட்டிக் வகையிலான ஒரு உயிரினம், மொனிராவின் கீழே வரக்கூடியது. அப்ப இதுல என்ன மாதிரியான உட்கரு இருக்கும்? தெளிவற்ற நியூக்ளியஸ்.
சரியா? அதான் இருக்கும். ஆனா வவுச்சீரியான்றது என்னப்பா? வவுச்சீரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாசிகள்ல வரக்கூடிய வவுச்சீரியா, வால்வாக்ஸ் அண்ட் மியூக்கர்ன்றது ஒரு பூஞ்சை. சரியா? அண்ட் இதெல்லாம் எது இருக்கும்? உண்மையான உட்கரு. இவைகள்லாம் யூகேரியாட்டு கீழே வரக்கூடியது. ஆனா அனபினா மட்டும்தான் ப்ரோகேரியாட். ஸோ இந்த கேள்விக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஓகேவா இல்லையா? எஸ் சார். பதில் சொல்லாமே, எல்லாம் அமைதியா இருந்தா அப்படி என்னதான் பண்றது? ரைட். அடுத்த கேள்வி. பாறைகள் மற்றும் ஓம்புயிரி திசுக்கள் மீது பாக்டீரியாக்கள் ஒட்டி வாழ துணை புரிபவை. முதல் இருக்கும் மீசோசோம்கள், இரண்டாவது இருக்கும் ஓல்டு பாஸ்ட், மூன்றாவது இருக்கும் ரைசாய்டு, நான்காவது இருக்கும் பிம்ப்ரி. பிம்ரியே சார். எது? பிம்ப்ரி. சரியா? மீசோசோம்கள்ன்றது என்னது? என்னது மீசோசோம்கள்? தாவரத்துல இருக்கிறதா சார்? இல்ல பாக்டீரியாக்கள்ல மீசோசோம்கள் இருக்கும். சுவாச நொதிகளை கொண்டிருக்கும். சரியா? சுவாச நொதிகளை கொண்டிருக்கும் மீசோசோம்கள். ஓல்டு பாஸ்ன்றது என்னது? சொல்லுங்க. பாசிகளின் பற்றுறுப்புன்னு சொல்லலாம். என்னது? பற்றுறுப்பு. பாறைகள் மீது பற்றி கொண்டு வாழ்வதற்கு பயன்படக்கூடியது. ரைசாய்டுகள் என்பது வேரிகள்னு சொல்லுவோம். சரியா? வேரிகள் ரைசாய்டுகளை பொறுத்த மட்டும் இந்த பிரயோஃபைட் தாவரங்கள் இது மாதிரி காணப்படும். அப்ப பாறைகள் மற்றும் ஓம்புயிர் திசுக்கள் மீது பாக்டீரியாக்கள் ஒட்டி வாழ துணை புரியவை எதுதான்? பிம்பிரியே. கரெக்டா இல்லையா? பாக்டீரியாவில் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இது தவிர சின்ன சின்னதா பைலி இருக்கும் அண்ட் கசைடை பிளாஜெல்லா இருக்கும் பார்ப்போம். அப்ப இந்த பிம்பிரியக்கள் என்பவை ஓம்புயிரின் மீது ஒட்டிக்கொள்வதற்கு அல்லது பாறையின் மீது ஒட்டிக்கொள்வதற்கு பயன்படுகிறது. ஓகேவா? அடுத்து ஐந்தாவது கேள்வி. செல் சுவர் எதில் காணப்படுவது கிடையாது? முதல் இருக்கும் மைக்கோபிளாஸ்மா, இரண்டாவது இருக்கும் நாஸ்டாக், மூன்றாவது இருக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ், நான்காவது இருக்கும் பினேரியா. மைக்கோபிளாஸ்மா சார். மைக்கோபிளாஸ்மாவில் செல் சுவர் காணப்படாது. ரைட்டு. நாஸ்டாக்ல செல் சுவர் இருக்குமா? எஸ். நாஸ்டாக், அனபீனா போன்ற நீலப்பசும் பாசிகளில் செல் சுவர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ரைட்டா? ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படின்றது பூஞ்சை, அதுலயும் இருக்கும். பியூனேரியா அப்படின்றது ஒரு வகையிலான டெரிடோஃபைட், அதுலயும் இருக்கும். ஆனா மைக்கோபிளாஸ்மாவில் தான் செல் சுவர் காணப்படாது. இது ஏற்கனவே படிச்சிருப்போம். மைக்கோபிளாஸ்மாவில் செல் சுவர் இல்லாததுனால அதனுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும். அதனால அதை நாம் என்ன சொல்லுவோம்? நுண்ணுயிரியலின் ஜோக்கர் அல்லது ஜோக்கர் ஆஃப் பிளான்ட் கிங்டம், தாவர உலகின் ஜோக்கர்னு சொல்லுவோம். சொன்னோமா? படிச்சோமா? ரைட். அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி. பின்வரும் ஆர்கி பாக்டீரியா தொடர்பான கூற்றுகளை ஆராய்க. முதல் கூற்று, இவற்றின் செல் சுவர் பெப்டிடோகிளைகான் அற்றது. இரண்டாவது கூற்று, சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை உடையது. மூன்றாவது கூற்று, இவை தனிப்பட்ட ரைபோசோமல் ஆர்என்ஏ வரிசையை கொண்டுள்ளது. நான்காவது கூற்று, லிப்பிடுகளை சவ்வில் கொண்ட ஆர்கி பாக்டீரியங்கள் பிற உயிரினங்களை காட்டிலும் அமைப்பில் வேறுபாடுகளை கொண்டவை. இதிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் விருப்பம் 1 மற்றும் 2, இரண்டாவது விருப்பம் 2 மட்டும், மூன்றாவது விருப்பம் 4 மட்டும், நான்காவது விருப்பம் 3 மற்றும் 4. சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது தவறான விடை? சொல்லலாம். ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி அம்மா. ரைட்டு. அது ஏன் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நீங்க பாருங்க, இவற்றுடைய செல் சுவர் பெப்டிடோகிளைகான் அற்றது. கரெக்டா? ஆர்கி பாக்டீரியாவுடைய செல் சுவர் எதால் ஆனதுன்னு படிச்சிருப்போம்? லிப்பிடுகளால் ஆனதுன்னு படிச்சோமா? சரியா? அப்ப பெப்டிடோகிளைகான் அற்றது என்பது சரியான கூற்று. அதுக்கு அடுத்தது மூன்றாவது கூற்றை பாருங்க. இவை தனிப்பட்ட ரைபோசோமல் ஆர்என்ஏ வரிசையை கொண்டு இருக்கிறது. இதுவும் கரெக்ட். சரியா? ரிபோசோமல் ஆர்என்ஏக்கள், அதாவது 16S ரிபோசோமல் ஆர்என்ஏக்கள் அடிப்படையில் தான் ஆர்கி பாக்டீரியங்கள் பாக்டீரியத்திலிருந்து பிரிக்கப்படும் அப்படின்னு படிச்சிருப்போம். லிப்பிடுகளை சவ்வில் கொண்ட ஆர்கி பாக்டீரியங்கள் பிற உயிரினங்களை காட்டிலும் அமைப்பில் வேறுபாடுகளை கொண்டவை. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு படிச்சிருப்போம். இதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க பாருங்க, ரெண்டாவது கூற்றை பாருங்க. சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை உடையது. இது ஆர்கி பாக்டீரியங்கள் என்பது ப்ரோகாரியாட் தானே? எஸ்.
Yes, sir. அப்ப அதுல சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள் இருக்குமா? இருக்காது சார். இருக்காது. அப்ப சவ்வால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகளை உடையது என்பதுதான் இங்கு தவறான வாக்கியம். ஸோ அதனால 2 மட்டும் தான் இதற்கு சரியான பதில். புரிஞ்சுச்சா? Yes, sir. ரைட். அடுத்தது 7வது கேள்வி. நைட்ரஜனை நிலைப்படுத்தும் கூட்டுயிர் புரோகாரியாட்டிக் சுயஜீவி எதில் காணப்படுகிறது? முதல் விருப்பம் பைசம், 2வது விருப்பம் அல்னஸ், 3வது விருப்பம் சைக்கஸ், 4வது விருப்பம் சைசர். Cycus. சைக்கஸ். உங்க பேர் என்ன பாப்பா? வைஷ்ணவி சார். ரைட். ஓகே. சைக்கஸ் என்பதுதான் சரியான பதில். ஏன்? பைசம் என்றது என்ன தாவரம்? பைசம் சட்டைவம் கேள்விப்பட்டிருக்கியா? என்ன தாவரம்? பட்டாணி தாவரம். பட்டாணியில எது கூட்டுயிர் வாழ்க்கை வாழும்? வேர்கள்ல, பட்டாணி தாவர வேர்கள்ல. என்னம்மா இதெல்லாம் மறந்துடுறீங்க? ரைசோபியம். சரியா? அதே போல சைசர் ஆரிட்டினம்ன்றதும் ஒரு பேபேசி குடும்ப தாவரம். அதுல பாத்தீங்கன்னா ரைசோபியம் தான் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும். அல்னஸ்ல எது கூட்டுயிர் வாழ்க்கை வாழும்? இது நீட் கேள்விமா, இந்த வருஷம் நீட் கேள்வி. பிராங்கியா என்ற ஆக்டினோமைசீட்டுகள் கேள்விப்பட்டிருக்கீங்க என்னன்னு தெரியல. ஸோ அல்னஸ் தாவர வேர்கள்ல பிராங்கியா என்ற ஆக்டினோமைசீட் வகை உயிரினம் கூட்டுயிர் வாழ்க்கை வாழ்ந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும். ஆனால் சைக்கஸ்ல யார் வாழ்வா? சைக்கஸ்ல யார் வாழும்னு சொல்லும்? சைக்கஸ்ல என்ன வேர்கள் இருக்குமா? பவழ வேர்கள். பவழ வேர்கள். சைக்கஸ்ல பவழ வேர்கள் இருக்கும். அப்ப அந்த பவழ வேர்கள்ல யார் வாழ்வா உள்ள கூட்டுயிர் வாழ்க்கை? நாஸ்டாக், அனபீனா போன்ற யார் அவங்க? நாஸ்டாக், அனபீனா போன்ற நீலப்பசும் பாசிகள் அங்கு வாழும். ஓகேவா? எஸ், புரிஞ்சுதா இல்லையா? அப்ப இந்த நீலப்பசும் பாசிகள் புரோகாரியாட்டிக் தானே? எஸ் சார். அப்ப அதான் கரெக்ட். சரியா? இதுதான் நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய கரெக்டான ஒன்று. சைக்கஸ்ல பவழ வேர்கள நாஸ்டாக், அனபீனா போன்றவை கரெக்டா வாழ்ந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும். ஓகேவா? ரைட். அடுத்தது புகையிலை பல்வண்ண நோய் வைரஸின் கேப்சிட் எத்தனை கேப்சோமர்களை கொண்டது? புகையிலை பல்வண்ண நோய் வைரஸின் கேப்சிட் எத்தனை கேப்சோமர்களை கொண்டது? பி ஆப்ஷன் சார். ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி 2130 2130 கேப்சோமர்களால் ஆனது. இது யாருக்கும் டவுட் இருக்கா? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चन தானே? எஸ், புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது வைரஸ்கள் பொதுவாக முழு தாவரத்தையும் தாக்குகிறது, ஆனால் ஒரு பகுதியை தவிர. முதல் விருப்பம் தண்டு நுனி, 2வது விருப்பம் புரணி, 3வது விருப்பம் பித், 4வது விருப்பம் புளோயம். தண்டு நுனி சார். ஆமா, தண்டு நுனியை மட்டும் தாக்காது. ஏன்? என்ன காரணம்? அங்க யார் இருக்கா? யார் இருக்கா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னா ஆயிருக்கும் கண்டினியூஸா டிவைட் ஆகிட்டே இருக்கும்பா. அதனால அங்க வைரஸ்களால தாக்க முடியாது, மற்ற எல்லா பகுதிகளையும் தாக்கும். சரி, அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான பதில். ஆனால் அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. ஐஃபாக்களின் நுனியில் பாலிலா முறையில் உருவாக்கப்படும் பூஞ்சை ஸ்போர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதல் விருப்பம் ஸ்பொராஞ்சியோஸ்போர்கள், 2வது விருப்பம் ஆந்தோஸ்போர்கள், 3வது விருப்பம் கொனிடியா, 4வது விருப்பம் மியோஸ்போர்கள். ஐஃபாக்களுடைய நுனியில, இதான் ஐஃபா அப்படின்னு வச்சுக்கினா, அதோட நுனியில பாலிலா முறையில் உருவாக்கப்படும் பூஞ்சை ஸ்போர்கள் என்னன்னு சொல்லலாம்? சொல்லுங்க. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி கொனிடியா. இப்படி போட்டோம் படத்துல பார்த்துருக்குமா? இதுதான் கரெக்ட். சரியா? இதுதான் கரெக்டான பதில், மற்றதெல்லாம் தவறு. ரைட். அடுத்தது 11வது கேள்வி. கீழ்காண்டவற்றுள் எந்த ஒன்று பூஞ்சை நோய் அல்ல? முதல் விருப்பம் குருசிப்பர் தாவரங்களில் வெண்துரு நோய், 2வது விருப்பம் கோதுமையில் கருப்பு துரு நோய், 3வது விருப்பம் தேயிலையில் சிவப்பு துரு நோய், 4வது விருப்பம் கரும்பில் சிவப்பு அழுகல் நோய். சொல்லுங்க பார்க்கலாம்.
எந்த ஒன்று பூஞ்சையால் ஏற்படக்கூடிய நோய் அல்ல? ஆப்ஷன் சி. ரைட். தேயிலையில செந்துரு நோய் இது எதால் ஏற்படக்கூடிய நோய் தெரியுமா? ரெட் ரஸ்ட் இன் டீ. செஃபலோரஸ் விரிசன்ஸ் என்ற ஒரு பாக்டீரியத்தால் ஏற்படக்கூடிய நோய். ஆனா குருசிபர் தாவரத்தில் வெண்துரு நோய், கோதுமையில கருப்பு துரு நோய், கருப்பில் சிவப்பழுகல் நோய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதால் ஏற்படுகிறது? பூஞ்சைகளால் ஏற்படக்கூடிய நோய். ஓகேவா? எஸ், புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்த கேள்வி, பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சையின் தடுப்பு சுவர்களில் காணப்படும் சிக்கலான துளைகள் எவ்வாறு அமைந்துள்ளது? சீனோசைட், செப்டடைபா, டோலிஃபோர் செப்டம், இரண்டாம் நிலை எளிய துளை. அதுக்கு என்ன பெயர்னு கேட்கலாம். பெசிடியோமைசிஸ் வகை பூஞ்சைகள்ல தடுப்பு சுவரில் காணப்படக்கூடிய சிக்கலான துளைகள் அதுக்கு பேர் என்ன? பெசிடியோமைசிஸ்ல சொல்லுங்க. நம்ம படம் வரைஞ்சி நடத்தணும், இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு படித்தோம். என்னது இது? என்னது இதுல? இல்லை, டோலிஃபோர் செப்டம்பா, கேள்விப்பட்டிருக்கே இல்லையா? எஸ் சார். டோலிஃபோர் செப்டம் மறக்காதீங்க. ஓகே, ரைட். அடுத்தது, லைக்கன்களில் எந்த வகையிலான பாசிகள் காணப்படுவது இல்லை? முதல் விருப்பம் சைனோபைசி, இரண்டாவது விருப்பம் மிக்சோபைசி, மூன்றாவது விருப்பம் பேயோபைசி, நான்காவது விருப்பம் குளோரோபைசி. எந்த வகையிலான பாசி லைக்கன்கள்ல கூட்டுயிர் வாழ்க்கை வாழாது? சொல்லுங்க. இப்ப லைக்கன்கள்ல ரெண்டு வகையான பாசி காணப்படும் சொன்னோம். என்னன்னா அது? ஒருத்தருக்குமே தெரியலையா? ஒன்னு ப்ளூ கிரீன் ஆல்கே, இன்னொன்னு என்னது? குளோரோபைசி, பச்சை பாசி. புரியுதா இல்லையா? அப்ப இங்க பாருங்க, சைனோபைசி கரெக்ட், வாழும். மிக்சோபைசின்றது என்னது? சைனோபைசியோட இன்னொரு பேர் தான் மிக்சோபைசி. அப்ப சைனோபைசி மிக்சோபைசி ரெண்டுமே வாழும். குளோரோபைசி பச்சை பாசியும் வாழும். ஆனா பேயோபைசி என்பது என்னது? பழுப்பு பாசிகள் கூட்டுயிர் வாழ்க்கை வாழக்கூடிய லைக்கன்களில் காணப்படாது. சோ இதற்கு சரியான பதில் மூன்றாவது விருப்பம். புரிஞ்சுச்சா? எஸ் சார். ரைட். அடுத்த கேள்வி, இந்த வரைபடத்தில் ஏ சுட்டி காட்டும் பகுதி என்ன? இங்க கொடுத்திருக்காங்க. முதல் விருப்பம் ஹெட்ரோசிஸ், இரண்டாவது விருப்பம் வழவழப்பான படலம், மூன்றாவது விருப்பம் சைனோபாக்டீரியா, நான்காவது விருப்பம் ஏடிபி. சொல்லுங்க பார்க்கலாம். ஹெட்டிரோசிஸ்ட். என்னது? ஏ என்றது என்னது? ஹெட்டிரோசிஸ்ட் தான். அப்ப இங்க பி எதை குறிக்கும்? பி அதான் வழவழப்பான படலம்னு சொல்லும். சரியா? மற்றதெல்லாம் தவறு. ஏ விருப்பம் தான் கரெக்ட்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, பாக்டீரியாவில் உள்ள பிளாஸ்மிட் என்பது டேஷ் ஆகும். முதல் விருப்பம் மரபு சாராத குரோமோசோம் பொருள், இரண்டாவது விருப்பம் டிஎன்ஏவின் முக்கிய பொருள், மூன்றாவது விருப்பம் செயல்பாடற்ற டிஎன்ஏ, நான்காவது விருப்பம் மீண்டும் உருவாக்கக்கூடிய ஜீன். எது இதற்கு சரி? மரபு சாராத குரோமோசோம் பொருள். ஆமா, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. இப்போ நம்ம பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். சரியா? இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும், அண்ட் இங்க யூஷுவலான டிஎன்ஏ இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்றது என்ன? இதுதான் என்னது? பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிளாஸ்மிட் வெக்டாராக பயன்படுகிறது அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ இதற்கு முதல் விருப்பம் ஏ, இதுதான் கரெக்ட். அடுத்தது 16வது கேள்வி, தற்சார்பு மற்றும் பிரச்சார்பு என ரெண்டு வகையான உணவூட்ட முறையும் கொண்ட உயிரி எது? முதல் விருப்பம் நாக்டிலுக்கா, இரண்டாவது விருப்பம் யூக்ளினா, மூன்றாவது விருப்பம் ஜிம்னோடினியம், நான்காவது விருப்பம் ஸ்பைரோகேட்ஸ். யூக்ளினா சார். யூக்ளினா அதாவது தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நடுவுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். யூக்ளினா. சரியா? நாக்டிலுக்கான்றது ஒரு வகையான பாசி, ஜிம்னோடினியம் என்பது ஒரு ஆக்சினோமைசிஸ்ல வரக்கூடியது, சாரி டைனோபிளாஜெனடிக்கல்ல. ஸ்பைரோகேட்ஸ்ன்றது ஒரு மொனிரா வகையிலான உயிரினம். இது ரெண்டுத்தையுமே கொண்டுராது. அப்போ யூக்ளினா என்பது தான் இதற்கு சரியான பதில்.
அடுத்து 17வது கேள்வி கூற்று மற்றும் காரணம் வகையிலான கேள்வி. ரைட்டா? பாலின உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் லின்னேயஸ் தாவரங்களை வகைப்படுத்தினார். இதற்கு காரணம் செயற்கை முறை வகைப்பாட்டியல் லின்னேயஸ் அவரால் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஸோ கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி மற்றும் கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கத்தினை கொண்டிருக்கிறது. கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி மற்றும் கூற்றுக்கான காரணம் தவறான விளக்கத்தினை கொண்டுள்ளது. கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். எஸ். பாலின உறுப்புகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் லின்னேயஸ் தாவரங்களை வகைப்படுத்தினாரா இல்லையா? அதாவது மகரந்த தாள் சொன்னமா இல்லையா? மகரந்த தாள்களினுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில செயற்கை முறை வகைப்பாட்டு முறை இருந்ததுன்னு படிச்சோமா இல்லையா? அப்ப கூற்று கரெக்ட் தானே? செயற்கை முறை வகைப்பாட்டியல் லின்னேயஸ் அவரால் பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை முறை வகைப்பாட்டியல தந்தவர் யார்? லின்னேயஸ் தானே? சரியா? அப்ப ரெண்டுமே கரெக்ட். சரியா? ரெண்டுமே கரெக்ட் அண்ட் சரியான விளக்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரியா? செயற்கை வகைப்பாட்டை தந்தவர் லின்னேயஸ். அந்த வகைப்பாட்டில் தான் அதை பற்றி சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். அடுத்து 18வது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. சரியா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேர்வு செய்யணும். இரண்டுலக வகைப்பாட்டில் யூகேரியாட் மற்றும் புரோகேரியாட், ஒற்றை செல் மற்றும் பல செல் உயிரினங்கள் மற்றும் பசும் பாசிகள் மற்றும் பூஞ்சைகள் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி விளக்கவில்லை. இரண்டுலக வகைப்பாடு நீண்ட காலமாக தேவைக்கு குறைந்த அளவை அடிப்படையாக வைத்து பயன்படுத்தப்பட்டது. இதுல எது சரியான கூற்று? 1 சரி ஆனால் 2 தவறு, 1 தவறு ஆனால் 2 சரி, 1 மற்றும் 2 சரி, 1 மற்றும் 2 தவறு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2ம் சரி. ஏன் அப்படின்னா ரெண்டுலக வகைப்பாட்டுல புரோகேரியாட் என்றோ யூகேரியாட் என்றோ தாவரங்களோ விலங்கினங்களோ வகைப்படுத்தவில்லை. இரண்டுலக வகைப்பாடுன்றது என்னது? ஒன்று தாவர உலகம், இன்னொன்று விலங்கு உலகம், அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் இதுன்றது என்னது? கரெக்ட் தானே? சரியானது தானே? ரைட்டா? வாக்கியம். அடுத்தது இரண்டுலக வகைப்பாடு நீண்ட காலமாக தேவைக்கு குறைந்த அளவை அடிப்படையாக வைத்து பயன்படுத்தப்பட்டது. கரெக்ட் தான். கொஞ்ச காலம் தான் அது உபயோகத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் 3 வகைப்பாடு, 4 வகைப்பாடு, 5 வகைப்பாடு தான் அதிக நேரம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப கூற்று மற்றும் அதாவது சாரி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரி. கரெக்டா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். ரைட். அடுத்தது 19வது கேள்வி வீராய்டுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? எந்த கூற்று தவறுன்னு கேட்குறாங்க. இவைகள் நோய் தொற்றை ஏற்படுத்துகின்றன. இவற்றின் RNA அதிக மூலக்கூறு எடையை கொண்டிருக்கும். இவைகள் புரத உரையை கொண்டிருப்பது இல்லை. இவைகள் வைரஸ்களை விட சிறியவை. இதுல எது தவறான கூற்று? ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி சார். ஏன் பின்னு சொல்றீங்க? சார் இது மூலக்கூறு RNA வந்து குறைவா இருக்கும். இதனுடைய RNA உடைய மூலக்கூறு எடை குறைவாக இருக்கும். இங்க அதிகம் கொடுத்துருக்காங்க. அதனால இதுதான் தவறு. மற்றதெல்லாம் சரி. ஓகே ரைட். 19க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்தது ஒரு பொறுத்துக வகையிலான வினா. அட்டவணை 1ல் கொடுக்கப்பட்டுள்ள உயிரினங்களை அட்டவணை 2ல் கொடுக்கப்பட்டுள்ள வாழ்விடங்களுடன் பொறுத்துக. எங்க வாழுது அப்படின்றத நம்ம பொருத்த வேண்டும். ஓகேயா? ரைட். ஸோ அட்டவணை 1ல் ஆலோஃபில்கள், தெர்மோ அசிடோஃபில்கள், மெத்தனோஜென்கள், சைனோபாக்டீரியா. அட்டவணை 2ல் வெப்பநீரூற்றுகள், நீர்வாழ் சூழல், அசைபோட விலங்குகளின் குடல் பகுதி, உப்பு பகுதி. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஆலோஃபில்கள் ஆப்ஷன் ஏவா? ஆலோஃபில்கள் என்பது எங்க வாழும்? உப்பு நிறைந்த பகுதியில் வாழும். தெர்மோ அசிடோஃபில்கள் என்பது வெப்ப நீரூற்றுகள்ல வாழும். மெத்தனோஜென்கள் என்பது அசைபோட விலங்குகள்ல வாழும். சைனோபாக்டீரியா நீர் வாழ் சூழல்ல வாழும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரி. ஓகேவா? அடுத்த கேள்வி பின் வருவனவற்றுள் மிகச்சிறிய செல்லை கொண்டது திட்டவட்டமான செல்சுவர் இல்லாமல் காணப்படுவது, தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு நோய் காரணியாக விளங்குவது மற்றும் இதனால் ஆக்சிஜன் அற்ற சூழலிலும் வாழ முடியும். இந்த பண்புகளை கொண்ட உயிரி எது? மைக்கோபிளாஸ்மா சார். ஆமா, ஆக்சிஜன் அற்ற சூழலில் வாழக்கூடியது மிக சிறிய செல்லை கொண்டது எதுனா மைக்கோபிளாஸ்மா தான். மற்றதெல்லாம் எதுவுமே இதுக்கு பொருந்தாது.
ஓகே, அடுத்த கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 22வது கேள்வி. யூ பாக்டீரியா பொய்யான பாக்டீரியா என்றும் அழைக்கப்படுகிறது. பைகோமைசிட்டுகள் ஆல்கல் பூஞ்சை என்றும் அழைக்கப்படுகிறது. சயனோபாக்டீரியங்கள் நீலப்பசும் பாசிகள் என்றும் அழைக்கப்படுகிறது. தங்க பாசிகள் டெஸ்மைடுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. எது இதுல தவறானதுன்னு கேட்குறாங்க? ஆப்ஷன் ஏ சார். ஆமா, ஆப்ஷன் ஏ. யூ பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்லலாம்? உண்மையான பாக்டீரியான்னு தான் சொல்லுவோம், பொய் பாக்டீரியான்னு சொல்ல மாட்டோம். அண்ட் பைகோமைசிட் ஆல்கல் பூஞ்சை, அதாவது ஆல்கல் பூஞ்சை லோயர் ஃபங்கை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சயனோபாக்டீரியங்கள் நீலப்பசும் பாசிகள் என்றும் நாம் அழைப்போம். அண்ட் தங்க பாசிகளை டெஸ்மைடுகள் என்றும் சொல்லுவோம். புரிஞ்சிச்சா? 22வது கேள்வி. எஸ் சார். ரைட். அடுத்த கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. மோரல்கள் மற்றும் ட்ரபுள்கள் விஷத்தன்மை கொண்ட காளான்கள். ஈஸ்டுகள் ஒரு செல் மற்றும் நொதித்தலில் பயன்படுபவை. பெனிசிலியம் பல செல்களால் ஆனவை மற்றும் உயிர் எதிர்ப்பொருளை உருவாக்குபவை. உயிர் வேதி மரபியல் ஆய்வுகளில் நியூரோஸ்போரா பயன்படுத்தப்படுகின்றன. இதில் எது தவறான கூற்று? ஏன் ஏ? சார் மோரல்கள் மற்றும் ட்ரபிள் வந்து உண்ணக்கூடிய சார், விஷத்தன்மை. ஓகே, உண்ணக்கூடியவை தான். சரியா? ஈஸ்டுகள் என்பது நொதித்தலுக்கு பயன்படுத்தப்படுபவை. பெனிசிலியம் பல செல்களால் ஆனவை, உயிர் எதிர்ப்பொருளை உருவாக்குபவை. நியூரோஸ்போரா மரபியல் ஆராய்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, கரெக்ட். அண்ட் 24வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் திருகிய ஆர்என்ஏ இழை மற்றும் கேப்சோமியர்கள் கொண்டவை எவை? முதல் இருக்கும் போலியோ வைரஸ், இரண்டாவது இருக்கும் புகையிலை மொசைக் வைரஸ், மூன்றாவது இருக்கும் அம்மை வைரஸ், நான்காவது இருக்கும் லெப்டோ வைரஸ். திருகிய ஆர்என்ஏ ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பி. இப்படி தான் இருக்கும். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பிளஸ் கேப்சோமியர்கள் யாரில் இருப்பாரு? இதில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நம்ம படிச்சிருப்போம். புகையிலை பல்வண்ண வைரஸ்க்கு பார்த்துருப்போம். இதுதான் என்னது? திரிகை வடிவில் உள்ள ஆர்என்ஏ இழை. ஸோ இதற்கு பி என்பது தான் சரியான பதில். ஓகே, அண்ட் இறுதியான கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த வாக்கியம் தவறானது? பீரியான்கள் அசாதாரணமாக மடிந்த புரதங்களை கொண்டுள்ளது. இரண்டாவது விருப்பம், வீராய்டுகள் புரத உரையை கொண்டிருப்பது இல்லை. மூன்றாவது விருப்பம், வைரஸ்கள் என்பவை கட்டாய ஒட்டுண்ணிகள். நான்காவது விருப்பம், வைரஸ்கள் உள்ள நோய் தொற்று காரணி புரத உரை. எது தவறான வாக்கியம்? ஆப்ஷன் டி சார். ஏமா ஆப்ஷன் டின்னு சொல்றீங்க? வைரஸ்களோட நோய் தொற்று காரணி எதுதான்? என்னப்பா சொல்ல மாட்டீங்க? நியூக்ளிக் அமிலங்கள் தான்மா. சரியா? அப்ப வைரஸ்களுடைய புரத உரை நோய் தொற்றுக்கு காரணமா அமையாது. நியூக்ளிக் அமிலங்களான டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ தான் நோய் தொற்றுக்கு காரணம். சரியா? அப்ப புரத உரை எது நோய் தொற்றுனா பீரியான்கள் தான். சரியா? வீராய்டுகள் என்பது வைரஸுடைய சிறிய பகுதி. இதுவும் கரெக்ட் தான். புரத உரையை கொண்டிருக்காது. வைரஸ்கள் என்பது கட்டாய ஒட்டுணிகள். இதுவும் கரெக்ட் தான். அப்ப தவறான வாக்கியம், வைரஸ்கள் உள்ள நோய் தொற்று காரணி புரத உரைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா எது கரெக்டு எது தவறு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? ரைட், நீங்கள் அடுத்த கிளாஸுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகே, அடுத்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.